இன்றைய வேத வசனம் சங்கீதம் 67:7. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. தேவன் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஜாதி இன மத வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. அவர் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் அவர் நேசிக்கிறார். அகில உலகத்திற்கும் நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கட்டளையை போன்றே இந்த வசனம் அமைந்துள்ளது. தங்கள் இனத்தவரை தவிர மற்றவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என கருதியிருந்த யூதர்கள் இச்சங்கீதத்தை சரிவர புரிந்து கொள்ளவில்லை. நற்செய்தியை உலகம் ஏற்றுக்கொண்டதும் சகல மக்களும் கர்த்தரை துதிப்பார்கள். அதன் பின் தேவனால் வழிநடத்தப்படுவார்கள். அவ்வாறாக நடத்தப்படுவதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. எல்லோரையும் அவர் அழைக்கிறார். எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். யாரெல்லாம் வியாதிகளில், சோர்வுகளில், மனச்சோர்வுகளில் ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறீர்களோ, உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய வழியில் நீங்கள் வரும்போது அவர் விடுதலைகளை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். அப்பொழுது ஜனங்களுக்கு தேவன் விடுதலைகளை கொடுத்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்.